தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. நவரச நாய்ங்கிற பேரே கமலஹாசனுக்கு தான் ஆப்டான ஒரு பேர். நவரசங்களையும் அடி தூள் பண்ணக்கூடியவர். பட் அதற்கு மீறி கார்த்திக் அந்த டைட்டில் கிடைச்சதுன்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. ஸோ அவரோட நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்னுமணி நந்தவன தேர் 2 படமே டைட்டிலே பேர் வரும், வெங்கடேஷன் வரும். அழகாக வெளியில் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கார்த்திக் அடிக்கிறதுன்னு நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக அடிச்சிட்டு இருக்காங்க. எதுன்னு எனக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு தயாரிப்பாளர் ஏமாத்திட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏற்கனவே ஒரு சேனலில் பேசியிருக்கேன். நான் திரும்பி நான் உங்களுக்கு சொல்கிற தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் தயாரிப்பாளர் உருவாக்கணும். ஐ படத்தில் கூட கார்த்திக் பண்ண வேண்டிய ரோலுங்க. சுரேஷ் கோபி பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, சங்கர் டைரக்ஷனில். அது கார்த்திக் பண்ண வேண்டிய கேரக்டர் பண்ண முடியாமல் போச்சு. நிறைய வாய்ப்புகள் வருது, பட் அவருனால அதை பண்ண முடியாத சூழல் அவருக்கு அவரே லாக் ஆகி. கார்த்திக் விரும்பாத ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு எல்லாமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டா நான் பேர் சொல்ல நான் விரும்பலை. ஒருத்தவங்க நார்த்துக்கு போயிட்டாங்க, ஒருத்தர் இங்கே இருக்காங்க நிறைய பேர். ஃபைன் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் நம்ம கூட நினைச்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சினிமால நிறைய அப்டேட் பார்த்துட்டு இருப்போம். இதுல மூத்த நடிகர்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா மூத்த நடிகர் கார்த்தி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் ரூமராவும் வருது. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்ற மாதிரியும், சில சமயம் அவரோட படங்கள் பத்தியும் பேசலாம். இப்போ அது நிறைய போயிட்டு இருக்கு. அவரை பத்தி என்னதான் பேசுறாங்க, பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தா திரும்பி வராதுன்றது தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பணம் சார்ந்த நிறைய விஷயங்களும் பேசப்படுது. அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஒரு மீட்டிங்ல அவர் கொஞ்சம் திமிரா பேசினாரு, எல்லா ப்ரொடியூசரையும் உட்கார வச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அவர் யார் தான், நீங்க அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும், பாத்திருக்கீங்க நேரடியானும் போது அதை பத்தி சொல்லுங்க சார். அவர் எப்படி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ எந்த கார்த்திங்கிறத சொல்லிருக்கீங்க. நான் கைதி கார்த்தி சொல்லல, நவரச நாயகன் சொல்றேன். நவரச நாய்ங்கிற பேரே கமலஹாசனுக்கு தான் ஆப்டான ஒரு பேர். நவரசங்களையும் அடி தூள் பண்ணக்கூடியவர். பட் அதற்கு மீறி கார்த்திக் அந்த டைட்டில் கிடைச்சதுன்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. அவர் மாதிரிலாம் ஒரு ஆர்டிஸ்ட், லவபிள் மேன், அந்த பர்சன் நல்ல, அதாவது குழந்தைத்தனமான அந்த குணமுள்ள குணவர். பேசுறதே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிடுவாங்க அவர் கூட, அப்படியே ஒரு கேரக்டர். ஸோ அவரோட நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்னுமணி நந்தவன தேர் 2 படமே டைட்டிலே பேர் வரும், வெங்கடேஷன் வரும். ஸோ அவரோட பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவருடைய லவ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அழகாக வெளியில் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கார்த்திக் அடிக்கிறதுன்னு நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக அடிச்சிட்டு இருக்காங்க. எதுன்னு எனக்கு தெரியல. பட் அருமையான ஒரு மனிதர். நீங்க கேட்டது மாதிரி தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திடுவாரா பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது இல்லை. ஷூட்டிங்க்கு கொஞ்சம் சில கொடுத்த டேட்ல ஒரு 10 நாள் பண்றாங்கன்னா, ஒரு 7 நாள் ஒர்க் பண்ணா, திடீர்னு 3 நாளைக்கு சென்னையில் ஏதோ வேலை இருக்கு, அவுட்டோர் இருந்து அப்படின்னா டக்குன்னு பெரப்ட்டு வந்துருவார். அது ஒண்ணுதான் அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். பட் வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுவாரு, சார் நான் அர்ஜென்ட்டா சென்னை வந்துட்டேன், நைட்டு பிறப்பினால சொல்ல முடியல உங்ககிட்ட, நீங்க மற்ற சீன்லாம் எடுத்துட்டு இருக்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ரா கூட ஒரு 2-3 நாள் உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துட்றேன், அப்புறம் 2 நாள் கழிச்சு பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பட் அந்த நேரத்தில் இவருக்கு வச்சுட்டு நம்ம, அதாவது அந்த இடத்துல பிளான் பண்ணுவாங்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் எல்லாம் பிளான் பண்ணுவோம். அது இல்லைங்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு சின்ன ஒரு டாட் மட்டும் கார்த்திக் நான் பார்த்தேனே தவிர, மற்றபடி ப்ரொடியூசரை ஏமாத்திட்டாரு, டைரக்டரை ஏமாத்திட்டாரு, மற்றவங்களை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கார்த்திகிட்ட கிடையாது. முதல்ல நம்மளுடைய முதுகு நம்ம பார்க்கணும் இல்லையா, கார்த்திக் முதுகு பார்த்து என்ன பண்ண போறோம். எல்லாருக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்துல தான் எல்லா பேருமே காமிக்கிறாங்க. லவ் பண்ற ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ அந்த லவ் பண்ற 2 பேருமே ஒரு சைடு தானே காமிக்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் இன்னொரு பக்கம் தெரிய வருது. நீ இப்படியா, நீ அப்படியான்னு சொல்லும் போது அங்கே ஐயோ கிளாஷ் ஆகி உன்னை பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றாங்க, இல்லை பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இந்த இன்னொரு பக்கத்தை யாரும் காமிக்கிறது இல்லை. ஸோ அதனால கார்த்திக் இன்னொரு பக்கம் கண்டிப்பா இருக்கு. பட் அது யார்ட்டையுமே அவர் காமிச்சது இல்லை, அவருக்கு அவரே வச்சுக்கிறாரே தவிர மற்றவர்கள்ட்ட அவர் காமிச்சது கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் நான் கார்த்திக் அதுதான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தயாரிப்பாளர் ஏமாத்திட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, ஏற்கனவே ஒரு சேனலில் பேசியிருக்கேன். நான் திரும்பி நான் உங்களுக்கு சொல்ற தப்பு ஒன்றும் கிடையாது. அவர் தயாரிப்பாளர் உருவாக்கினவர், தயாரிப்பாளருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர், நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு டாப்ல இருக்காருங்க கார்த்திக். சில பேர்லாம் இப்போ இருக்கிற டாப்ல இருக்கிறோம் போய் புது டைரக்டர் கதை சொல்லுங்க, யாராவது பார்க்குறாங்களான்னு
ஃபர்ஸ்ட் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு வா, பண்ணிட்டு வா அப்படின்னு. அந்த படம் ஓடுதான்னு பார்ப்போம், ம். ஓடுச்சுன்னா அப்புறம் கதை சொல்லுங்கிறாங்க ஓகே. இல்லையா. ஆமா. அன்னைக்கு கார்த்திக் டாப்ல இருக்கார், நவரச நாயகன், டஃப் கொடுத்தவர் நிறைய பேருக்கு, எல்லாமே சில்லுஜிபிலி படம், ம். அனடேஷ் படங்கள். மௌனராகம் மாதிரிலாம் ஒரு கேமியோ ரோல்ல வருவாரு, ஹாஃப் அன் அவர், நீ யாராவது பண்ண ஆமா. சொல்லுங்க பார்ப்போம் பண்ணவே கேரக்டர். முடியாது, கண்டிப்பா முடியாது. கொஞ்ச நேரம் வந்தாலுமே எல்லாருக்கும் அப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற Yes. மாதிரி எல்லாம் ஏங்கிட்டு இருந்தாங்க. படத்துல மோகன் ரேவதி வந்தா கூட படம் பூரா அந்த கார்த்திக் கேரக்டர் வாழ்ந்துகிட்டே இருக்கும் இந்த கேரக்டர் இல்லையா. கண்டிப்பா. சந்திரமௌலி காஃபிங்கிற சீன்ல இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. நீங்க அந்த ஜாலியா குறும்புத்தனமா பேசுற அந்த கேரக்டரா பெஸ்ட் ஆக்டர் கார்த்திக் மாதிரிலாம் நவரசன் சும்மா கொடுக்க மாட்டாங்க ஒரு படத்தை போய் ஒருத்தருக்கு. அவ்வளோ ரொம்ப வந்து ஹம்பிளான ஒரு 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 மேன், அவர் ஜென்டில்மேன் சொல்லலாம். ஓகே. ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் வந்து பேசிக் டைரக்டர், டிவிடி ஸ்டூடெண்ட், ஒரு படம் டைரக்ட் பண்றாரு, மூங்கில் கோட்டைன்னு படம், ஜேபி ராஜாரவின்னு ஒருத்தவங்க, ஆரி உதயகுமார் எல்லாம் ஒரே கேங் அவங்க. அப்போ அந்த படம் ஆபாவனன் கேங்கில் இருக்கும்போது ஊமைவெளிக்கு டாப் சூப்பர் டூப்பர்ட்டு திரைப்பட கல்லூரி மாணவர்களே உள்ள வந்து திரையுலகத்தை மாத்துறாங்க. எப்படி பாரதிராஜா அவர்கள் இண்டஸ்ட்ரியை தலைகீழா போட்டு திருப்பி மாத்தினாரோ அது மாதிரி திரைப்பட கல்லூரிகள் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு மெரிட்டை கிரியேட் பண்ணார் ஆபாவானன். அவர்களை ஊக்குவிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய படங்கள் கொடுத்தார். எல்லாமே அனடைஸ் படம், சூப்பர் டூப்பர் படம். அந்த கேங்கில் இருந்து ஒருத்தர் வராரு, ஜேபி ராஜாரவின்னு சொல்லி. ஊமைவெளியோட பார்ட் 2 தயாரிக்கிறாங்க, அபாவனெல்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த படத்து டைரக்டர், டைட்டில் மூங்கில் கோட்டை. இப்போ ஊமைவெளியிலே கார்த்திக், ராஜாரவி எல்லாமே ஒரு நட்பா இருக்கிறவங்க. ஆரி உதயகுமார், ஜேபி ராஜாரவி அவர்கள் வந்து வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். ஆரி உதயகுமாருடைய டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அவரும். டிஎஃப்டி முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணும்போது உரிமை கீதம்னு படம் பண்றாரு, கார்த்திக் ஹீரோ, இன்னொரு கேரக்டர் பிரபு ஹீரோ, 2 பேர் வச்சு தான் படம் பண்றாங்க. அப்புறம் கிழக்கு வாசல், வாழ்க்கையில் மறக்க முடியுமா அந்த படத்தை, ஆரி உதயகுமார் டைரக்ஷன்ல கார்த்திக் ஹீரோ. என்ன மாதிரி படங்க, இல்ல யாராலையும் அதை மறக்கவே முடியாது. நேஷனல் அவார்டு வின்னர் படம், அது வேற பெஸ்ட் பிக்சர். அதை பார்த்துட்டு ரஜினி சார் கார்த்திக் கூப்பிட்டு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. உதயகுமார் கூப்பிட்டு பேசினாரு, நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னு சொன்னாரு. அப்புறம் தான் எஜமான் பண்ணாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கார்த்திக். இப்போ ஜேபி அந்த மூங்கில் கோட்டை பார்ட் 2, அதாவது ஊமிகளுடைய பார்ட் 2 மூங்கில் கோட்டை டிராப் ஆகுது, ஷூட்டிங் முடியுது போயிட்டு இருக்கும்போது அவர் டோட்டல் ஆஃப் ஆகுறாரு. அப்போ கார்த்திக் தான் கூப்பிட்டு ஒரு பீரியடுக்கு அப்புறம், அம்மா ராஜரவி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை இதான் பண்ணணும், ஒன்றும் பண்ணல அப்படிங்கும்போது, ஒன்றும் பண்ணலன்னு எப்படி சொல்லலாம், நீ வா உனக்கு ப்ரொடியூசர் ஆகிறேன், நான் ஹீரோ, நீ ப்ரொடியூஸ் பண்ண. டக்குன்னு உதய் ஃபோன் அடிக்கிறாரு. அவர் உதயன் தான் கூப்பிடுவார் டைரக்டர். உதய், கார்த்திக் பேசுகிறேன். அவர் ஒன்று என்ன கருத்து திடீர்னு, ஒன்றும் இல்லை உன் நண்பர், என் நண்பர் ராஜாரவி ப்ரொடியூசர் ஆக போகிற படம் பண்ணுவோம் அப்படின்றாரு. அந்த படம் தான் பொன்னுமணி படம். அது என்ன படங்க, அது என்ன ஹிட் படங்க. அந்த நெஞ்சுக்குள்ளே சாங்லாம் மறக்க முடியுமா. சௌந்தர்யாங்கிற ஒரு அழகான ஒரு தேவதையை இந்த படத்தை அறிமுகப்படுத்துறாரு உதயகுமார் சார் பண்றாங்க, கார்த்திக் ஜோடியா. சௌந்தர்யா கிடைக்கிறாங்க. ஜேபி ராஜாரவி அவருடைய பார்ட்னர் ஃப்ரெண்டு ஜெகதீஷ் ஒருத்தர் பார்ட்னர் உள்ள போடுறாங்க. கார்த்திக் அந்த ஜேபி ராஜாரவி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிற்கும் போது அவரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணி கொடுத்து தயாரிப்பாளர் அந்தஸ்தை உருவாக்குறாரு கார்த்திக். சம்பளம் பெருசா வாங்கல அவர், நீ கொடுக்குறப்ப கொடுனாரு. சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை, மற்றவர்கள் பேசுறதுக்கு இதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? அதை தயாரிப்பால் நிறைய பேர் அவர் வந்து வாழ வச்சிருக்காருன்னே சொல்லலாம். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, புது நிறைய பேரை உருவாகி இருக்காரு. ஸ்கிரிப்ட் ரைட்டர் கோகுல கிருஷ்ணாவை டைரக்டர் ஆக்கினாரு. எம்எஸ் போது கிழக்கு வாசலுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அவர் ஒரு படம் பண்ணணும்னு விரும்புறாரு, பண்ணுங்க சொல்றாரு. ரேவதி அதே காம்பினேஷன் வச்சு படம் பண்ணாங்க, தெய்வ வாக்கு, அம்மா கிரியேஷன், டி சிவா தயாரிக்கிறாங்க. அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டரு. டைரக்ஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது மதுக்கு. சாங்ஸ் பூரா ஆரி உதயகுமார் டைரக்ட் பண்றாரு. சாங்ஸ் பூரா இந்த வள்ளி வள்ளி என்ன வந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஸ்டைலில் இருக்கும். அவர் பண்ணது பண்ணி எழுதி கொடுத்தது, ஹெல்ப் பண்ணாரு. சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் டைரக்ட் பண்றாரு. ஒரு டைரக்டர் ஹெல்ப் பண்றாங்க, டைரக்டர் உருவாக்குறாங்க, ஒரு தயாரிப்பாளர் உருவாக்கி இருக்காரு, பொண்ணுமணி ஹிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க கார்த்திக். எவ்வளோ படங்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். அவருடைய லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து ஹிட் படம், சூப்பர் டூர் ஹிட் படம் உங்களுக்கு. பட் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் யானை தன் தலையில் மண்ணில் ஏற்பட்ட மாதிரி அவருக்கு அவரே தான் சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டாரு தவிர அவர் யாருக்கு மற்றவர்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலை. சினிமா போதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கி இருந்த ஒரு ஃபீல் டைமுக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு. திரும்பி வரும்போது தான் தனுஷோட வந்து அநேக நினைக்கிறேன் அதில் பண்ணார். ஐ படத்துல கூட கார்த்திக் பண்ண வேண்டிய ரோலுங்க. சுரேஷ் கோபி பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா சங்கர் டைரக்ஷன்ல, அது கார்த்திக் பண்ண வேண்டிய கேரக்டர் பண்ண முடியாம போச்சு. நிறைய வாய்ப்புகள் வருது, பட் அவருனால அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு அவரே லாக் ஆகிக்கிறார்.
அதன் மூலமாக சொன்ன டயத்துக்கு அவரால் ஃபாலோ பண்ண முடியல. ம், ம். வேணான்னு சொல்லி ஃபீல்ட் அவுட் அவரே ஒதுங்குறாரு. அப்படிதான் நான் கார்த்திகை பார்த்தேனே தவிர, எல்லாருமே செட்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரையுமே கூப்பிட்டு வந்தோன்னே சாப்பிட்டீங்களா, சாப்பிடலாம் சாப்பிடுங்க ஆ, அப்படின்னு அவரு பரிமாறுவாரு. ஓகே. அவருடைய பாடி லாங்குவேஜ் தெரியுமில்ல உங்களுக்கு, ரொம்ப டான்ஸ் தெரியும். ஆடிக்கிட்டே தான் பண்ணுவாரு. பேசுறதே இந்த வெத்தலையை பாதியில போட்டு பண்றது மாதிரி பண்ணுவாரு. அது அவர் மாதிரி பேசுறதே இளையராஜா டிஃபரெண்டா இருக்கும். Yes, நார்மலா yes. பேசுறது மத்தவங்க பேசுறதை விட அவர் பேசுறது அதுதான் படங்கள்லயும் அதிகமா படங்கள்ல அப்படிதான் ரசிக்க பண்ணுவாரு. வச்சுச்சு. நேர்மையும் அப்படிதான் இருந்தாரு அவரு. ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த ஆ. அவருடைய பேசுற அந்த தமிழ் ஸ்டைலே கியூட்டா இருக்கும். அக்னி நட்சத்திரம் என்ன ம். படங்க அது? லிஸ்ட் போட்டே போலாம் நீங்க பார்த்தோம்னா. ஓகே. அவ்வளோ அருமையான ஒரு நடிகர், ம், ம். நல்ல சிறந்த மனிதர். எல்லாருக்குமே ஒரு மறுபக்கம்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. சில தயாரிப்பாளர்களும் கார்த்திகை வச்சு ஒரு டாட் வைக்கும்போது திரும்பி என்ன முதுகை காமிப்பாரா, திரும்பி டாட்டா வைங்கன்னு சொல்லி இவரு டாட் வைக்க தானே செய்வாரு. ஓகே. அப்படி வைக்கதான். ம், ம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு? அர்ஜுன் ஆக்ஷன் கிங். ஆமா. நாங்க கர்ணா படத்துல அவர் இருக்காரு. போரூர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு, சத்யா ஸ்கூல் ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கு, ஆசிரமம் மாதிரி. ஓகே. அதுல ஹேண்டிகேப் தானே அர்ஜுன், மொத்த டபுள் ரோல்ல ஆமா. ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் உதயகுமார் சார் வந்து அவரை மீட் பண்ண போறோம் சுபாஷ்னு ஒரு படத்துக்காக. டிஸ்கஷனுக்கு போகும்போது அவர் விஷயத்தை கேஷுவலா பேசுறாரு. இந்த அர்ஜுன் இன்னைக்கு வந்து பெரிய ஆளா இருக்கான். ஆனால் இந்த அர்ஜுன் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி நான் ஏறி இறங்கினேன், ஓகே. நிறைய தயாரிப்புல போய் பார்த்தேன். ஒரு படம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ம், நான் ஃபைட் பண்ணுவேன், ம். இது பண்ணுவேன், ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். நீலாம் ஒரு நடிகர் அது மூஞ்சாட உனக்கு ம், ம். அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நான் ஃபைட் பண்ணுவேன் சார், நல்லா எனக்கு ஃபைட்டில் ரியலாக தெரியும் அப்படிங்கிற கிண்டல் பண்ணாங்க. இதுக்கு மீறி நான் நாயா அலைஞ்சு என்னை தயாரிப்ப நிறைய பேர் வந்து காலையில் வாம்பாங்க, சாயங்காலம் வரைக்கும் பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு வெளில போவாங்க. இன்னும் எப்போ வந்து நான் காலையில் வந்துட்டேன் சார் வர சொன்னீங்களே, அப்படியே ஆச்சு நாளைக்கு காலையில் வந்துட்டு போயிடுவாங்க. ம், ம். இருக்கலைன்னு சொல்ல மாட்டாங்க படத்தை. இப்படி Okay. நிறைய அவமானங்கள் சந்திச்சேன் நான். ம், ஆனால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த அர்ஜுன் அது பெரிய ஆள் ஆகிறான். கஷ்டப்பட்டு நான் வந்தேன். ம். வரும்போது இவன் என்னையா ஃபைட் இப்படி பண்ணுறான், குரங்கு மாதிரி ஃபைட் பண்ணுறான், தாவி அடிக்கிறான்லாம் கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் நிறைய ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமேல் இது பெரிய ஆளா அர்ஜுன் ஆக்ஷன் கிங்னு மாறினதுக்கு Action பிறகு game. என்னை அவமானப்படுத்துகிற தயாரிப்பு எல்லாமே என்னோட ஆஃபீஸ் தேடி வர்றாங்க. ஓகே. நான் உங்களை அவமானப்படுத்தலை, எனக்கு இப்போ டேட் இல்லைங்க, படம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். நான் மாதிரி பல அவமானங்கள் சந்திச்சு நான் வந்தவன் ம், அர்ஜுன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, ம். அப்போ ஒரு காயம் இருக்குல்ல அவருக்கு. கண்டிப்பா. அது மாதிரி காயம் எல்லா நடிகர்களுக்குமே இருக்குமே. Sure. கார்த்திக்கு இந்த காயம் இருந்தது. ஓகே. இந்த காயத்துக்கு திரும்பி காயத்தை ஏற்படுத்தினார். ம், ம். அது தவறு இல்லையா ஒண்ணு. அந்த வலி வந்த உடனே தானே அந்த வயிற்று வலி தெரியும். ஏன் இதே சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஆரம்பத்தில் படம் பண்ணும்போது ஏவி ஸ்டுடியோக்கு வான்னு சொல்லி காரில் கூட்டு போனாங்க. 1000 ரூபாய் சம்பளம் வந்து பேசப்பட்டது. பணம் கேட்கும் போது என்ன பணம்லாம் நீ கேட்குற, பணம்லாம் கேட்க முடியாது போன்னு சொல்றாங்க. பணம்லாம் கேட்டால் நீ பெரிய ஆளா, இந்த கேரக்டர் உனக்கு இல்லை போயன்னு சொல்லி அனுப்புறாங்க. சரி காரை கொடுங்க, இப்போ இறங்கினும்போது காரெல்லாம் உனக்கு எதுக்கு, நடந்து போயேன்னு சொல்றாங்க. ரொம்ப நான் சிந்திச்சுட்டே நடந்து வரேன். திரும்பி 16 நாளில் படம் பண்ணிட்டாரு. ம், ம். ஓ, பரட்டைங்கிற கேரக்டர் பண்ணிட்டாரு. ஓகே. அவர் நடந்து வரும்போது பஸ்ல போகும்போதெல்லாம் பார்த்து இது எப்படின்னு டைலாக் பேசிட்டு இருக்காங்க. படம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ம், ம். அவர் பேசின டைலாகை கேட்டு அவர் வந்து நம்ம பேசுற டைலாக் பேசுறாங்களே மக்கள் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன்னு கண்கலங்காம சொன்னாரு. ஓகே. அதே ரஜினிகாந்த் அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க கார் இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் தாண்டி தான் வந்து நிக்கிறாங்க எல்லா பேருமே. ஸோ இப்போ இதனுடைய கார்த்திக்கும் இதை தாண்டி வந்தவர் தான். அது நம்ம ஒரு சைடு பார்க்கறத விட அவருடைய அதாவது மற்ற ஹெல்ப் பண்ண விதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பட் அவர் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் மாதிரி பார்க்க முடியும் தான் நான் சொல்ல முடியும். இவ்வளோ வந்து கொடிக்கட்டி பறந்த ஒரு நடிகர் அப்படின்னும் போது இப்ப விட அப்ப வந்து அது கிசு அதெல்லாம் வந்து அதிகமா இருந்துச்சு. அந்த மாதிரி கார்த்திகோட கண்டிப்பா நிறைய வந்திருக்கும். நானே 2-3 படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு? ஏன்னா ரொம்ப சாமிங்கான ஒரு ஆக்டரா இருந்துட்டு இருந்தாரு, ஒரு நடிகரா வளம் வந்துட்டு இருந்தவருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அவர் எங்கா ஒரு பார்க்கவே ஒரு நல்லா இருக்கிற ஒரு லுக்ல இருக்கிற ஒரு ஹீரோனு அப்படியே என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு சார் அவருக்கு? இந்த லவ்ன்றது வராம யாருக்கு இருக்காது. சாதாரணவர்களுக்கே லவ் வருது பிடிக்குன்னு சுத்தும் போது ரொம்ப 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 அழகா கியூட்டா இருக்கக்கூடிய கார்த்திக். நீங்க பழைய கார்த்திக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவரை. அதுவும் இந்த கார்த்திக் ரேவதி காம்பினேஷன்லாம் உங்களுக்கு அப்படியே எவர் கிரீனா இருந்தவங்க. ஸோ ரேவதி ஆக்டிங் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல நயன்தாரா ஃபேன், திரிஷா பண்ணாங்களே, ரேவதிக்கு அவ்வளோ ஃபேன் தெரியுமா இருந்தாங்க, அவ்வளோ ஃபேன் இருந்தாங்க. ஸோ கார்த்திக் விரும்பாத வந்து ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு எல்லாமே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டா நான் பேர் சொல்ல நான் விரும்பல. ஒருத்தவங்க நார்த்துக்கு போயிட்டாங்க, ஒருத்தர் இங்கே இருக்காங்க நிறைய பேர். பட் அந்த அளவுக்கு வந்து அவருடைய இந்த பழகிற விதம், இந்த லவ் எக்ஸ்போஸ் பண்றது, அந்த அன்பை காட்டுறது, நட்பா பழகும் போது இப்படி ஒரு கேரக்டர் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்ச ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அது அந்த கிசிஸ் வந்ததெல்லாம் உண்மைதான். இவர் கார்த்திகை லவ் பண்ணவங்கிற
டாப் ஹீரோயின் இருந்த லவ் பண்ணது உண்மைதான், ம். இவரும் லவ் பண்ணது உண்மைதான். ஓ. சில சந்தர்ப்ப சூழல் அமையல. ஆ, ஆ. இதுக்கிடையில கார்த்திக் வெறித்தனமா லவ் பண்ண ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ம். அவங்க வந்து கார்த்திக் இல்லைன்னா இந்த உலகமே இல்லைன்னு சொல்லி அவர் பரபரப்பா பேட்டிலாம் வேற கொடுத்தவங்க அவங்க Okay. ஓப்பன் டாக்காவே. ஆ. அதுக்கு பிறகு கார்த்திக் நான் அப்படி நினைக்கல, வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரின்னு சொல்லும் போது அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனாங்க. ஓகே. கார்த்திக் விமன் லிஸ்ட்ல நிறைய இருக்கு, பட் ம். இவர் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே. ஸோ அந்த வேலை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம ம். விரும்புற ஒரு பொண்ணு கிடைச்சா இன்னைக்கு இருக்க என்ன பசங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு, அவர் எதையுமே அது எதை நோக்கியுமே அவர் வந்து எனக்கு போகல. புரியல. ஓகே. பட் இது நம்ம நடிக்கிறோம், ம். இவ்வளவுதான். படத்துல லவ் சீன் பண்றோம், அது அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதுக்குள்ள மட்டும் இருப்போம், உங்களுக்கு ம். வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி போனவர், அந்த பவுண்டரிஸோட பவுண்டரிஸோட இருந்தவர். பட் Okay. அவரு விரும்பினவரு லவ் பண்ணாரு ஒருத்தவங்கள, ஆ. அவங்களே கல்யாணம் பண்ணாரு, லைஃப் செட்டில் ஆச்சு. ஸோ அவங்களும் ஒரு ஹீரோயினை பண்ணவங்க தான், கார்த்திக் கூட பண்ணவங்க தான். அவரு பிடிச்சதும் சொன்னாரு, ஓகேனாங்க, லவ் பண்ண கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தார் இல்லையா, ஆமா. இதுதான் கார்த்திக். ஓகே. ஸோ அதனால வந்து கார்த்திக் விரும்பாதவங்க யாருமே இல்லை கண்டிப்பா. ஆக்டர்ஸ் தவிர வெளியில ஃபேன்ஸும் நிறைய லைக் பண்ணாங்க கார்த்திக். ஓகே. நீயா நான் போட்டியில வேற நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் பேசணும் கார்த்திக் அவர்களை பத்தி. நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க அவர் நேர்ல பார்த்தது, ஏன்னா நேர்ல பார்க்கும்போது தான் இப்படின்ற அந்த உண்மையான ரெண்டு முகமும் தெரிய வரும், யார் எப்படி அப்படின்னு. Definitely. அப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி.